ஜென்சால் இன்ஜினியரிங் மேலே சிபிஐ எடுத்திருக்கும் நடவடிக்கை, மில்கி மிஸ்ட் மற்றும் ஷிப்ராக்கெட்டோட லிஸ்டிங் டே அப்டேட்ஸ், தங்க நகை மற்றும் வைரங்கள் எக்ஸ்போர்ட்ல இந்தியா வைத்திருக்கும் டார்கெட், செபி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, ஆர்பிஐ எஃப்சிஎன்ஆர் திட்டத்தில் கொண்டு வந்திருக்கும் மாற்றம், இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு முதல்ல நம்ம சந்தையோட மாற்றங்களை பார்த்துருவோம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸ் மார்க்கெட் பிரீஃப் 19th August 2026. இன்னைக்கு நிஃப்டி 50 ஆரம்பிக்கும் போது ஃப்ளாட்டாக இருந்தாலுமே ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒரு 10 மணி வாக்கிலவே அதோட பொசிஷனை டிஃபைன் பண்ணிருச்சு. அதுலேருந்து அதே ஃப்ளாட்டில் தான் இருந்தது இன்னைக்கு க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் டைம் வரைக்கும். அந்த கேஷ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் வந்துச்சு. ஆனால் க்ளோசிங்கை வந்து ஸ்மூதன் பண்ணிடுச்சு. ஓவராலாக வந்து நிஃப்டி இன்னைக்கு -0.32% டவுன் 24,078.30 முடிச்சிருக்குனால. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.04% டவுன் 57,239.75 டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் 0.42% டவுன் 76,909 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு டேவை. நிஃப்டி இதோட ஸ்ட்ரெயிட் கன்னியஸ் 6th செஷன் டவுனாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் மட்டும் 0.9% டவுனாக இருக்குது நிஃப்டி. இதுவே சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா -1.1% டவுனாக இருக்குது. மிட் கேப் 150 வந்து பார்த்தீங்கன்னா 1% உயர்ந்திருக்கு. ஸ்மால் கேப் 250 வந்து 2.4% உயர்ந்திருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும். இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் டோட்டலாகவே ரெட்டாக இருந்திருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மிட் கேப் 50யும் மிட் கேப் செலக்டும் வந்துட்டு ஸ்லைட்டாக க்ரீனு, ஒரு 0.02%, 0.18% அப்போ இருந்ததுனால அது மட்டும் க்ரீனில் இருந்தது. ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அடி வாங்கியிருந்தது. செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு ஐடி வந்து ஒரு 0.73% அப்பு, தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருந்த ஐடி இன்னைக்கு கொஞ்சம் அப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஐடி செக்டர்ஸ் அகைன் ஐடி தான் 0.25% அப்பா இருந்தது. பார்டர் லைனில் அப்பா இருந்ததுன்னு பார்த்தோம்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் கன்சியூமர் டியூரபிள்ஸும். மற்றபடி அதிகபட்சமாக அடி வாங்கியிருந்தது வந்து இன்னைக்கு நிஃப்டி கெமிக்கல்ஸு -1.03% டவுனாக இருந்தது. ஃபாலோட் பை மீடியா -0.91%. அதுக்கு அடுத்து வந்து நிஃப்டி சிமெண்ட்டு ஒரு 0.77% டவுனாக இருந்தது. இதே இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேப்பு 16 ஸ்டாக்ஸ் அப்போ இருந்தது, 34 ஸ்டாக்ஸ் டிக்ளைனில் இருந்தது. டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா ஹெச்சிஎல் டெக், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், சன்ஃபார்மா, எட்டர்னல், விப்ரோ. டாப் லூசர்னு பார்த்தோம்னா மேக்ஸ் ஹெல்த், கோல் இந்தியா, பவர் கிரிட், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐடிசி. ஐடிசி தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பல பேர் சொல்ற மாதிரி 200 போய் நின்றுமோன்ட்டு ஒரு பயமும் இருக்கு. பார்ப்போம், ஃபாலோ பண்ணுவோம். இதே சந்தையோட மார்க்கெட் பல்ஸ் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்ல 1320 ஸ்டாக்ஸ் அப்பா இருந்தது, 2171 ஸ்டாக்ஸ் டிக்ளைன்ல இருந்தது. 52 வீக் ஹைல 156 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. 52 வீக்ல 123 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் அடிச்ச ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 119 ஸ்டாக்ஸ், லோவர் சர்க்யூட் அடிச்ச ஸ்டாக்ஸ் வந்து 88 ஸ்டாக்ஸ். இன்னைக்கு டிஐ வந்து 3974 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ கம்மியா வித்திருக்காங்க 408 கோடி. இந்தியன் பேஸ்கெட் க்ரூட் ஆயில் வந்து 92 தாண்டிருச்சு. பிரெண்ட் வந்து 92 தாண்டி இருக்கு கோயின்சிடென்ட்லி. WTI பார்த்தீங்கன்னா 86 தாண்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $4,490 மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்லா ஏற்றமாயிடுச்சு. 4500 தாண்டி போயிடுமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம், 5000 தொடுமா இந்த மாதம் பொறுத்து தான் பார்க்கணும். சில்வர் வந்து $65 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னை மார்க்கெட்டில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 14,205 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து 250 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. 95.75 இன்னைக்கு டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே இந்த 95.75 கிளாஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு ஆர்பிஐ தொடர்ந்து டாலரை விற்று ரூபாயை ஸ்டேபிள் ஆக்குச்சு. இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு சரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. க்ரூடு விலை ஏறி இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்லி டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. 99 உடச்சு 98.86 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. யூஎஸ் ட்ரெஷரிஸ் வந்து பாண்டை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஃப்ளெக்ஸ்னால ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய அரசு நிறுவனமும் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் ஒன்றும் ஒரு பர்டிகுலர் இந்தியன் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த செய்தி வெளில வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தை நீங்கள் வாங்குவீங்களா? அப்படி ஒரு நிறுவனத்தை வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட்ல உட்காந்துருப்பீங்க. நீங்கள் வாங்கின ஸ்டாக்கோட ப்ரைஸ் 0ல போயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஜென்சால் இன்ஜினியரிங்கோட ப்ளூ ஸ்மார்ட். இந்த ஸ்டாக் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து டீல்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நிறுவனங்கள் மேலே சிபிஐ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 672 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுத்தினதுக்காக. எந்த இந்தியன் ஏஜென்சி தெரியுமா? இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்களுக்கு ஏற்படுத்தின நஷ்டத்துக்காக தான் சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து தனியாகவே நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அது வியாரத்தில் வீடியோவில் கவர் பண்ண பார்ப்போம். மில்கி மிஸ்ட் ஐபிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு லிஸ்டிங் ஆகிடுச்சு. கடந்த 2 நாட்களில் மட்டும் மில்கி மிஸ்ட் கெயின் பண்ணது 21%. சூப்பர் லிஸ்டிங் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிடச்சிருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. போன வாரம் ஐபிஓ வெளியிட்டு அருமையாக லிஸ்டான இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ராக்கெட். இந்த நிறுவனத்தோட லிஸ்டிங் வந்து 35% ப்ரீமியத்தோட லிஸ்ட் ஆச்சு. இதில் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்துட்டு 53 கோடி ரூபா ஒர்த்தான ஸ்டேக்கை வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இந்தியன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்ற நிறுவனத்தோட சேர்ந்து நடத்தின நிகழ்வுல இந்தியாவோட 2040 ரோட் மேப் ஃபார் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் அப்படின்ற ஒரு தீமை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீம்ல இந்தியாவோட
மொத்த ஏற்றுமதி வந்து 2040க்குள்ளார ஏறக்குறைய 3 மடங்கு வளர்ந்து 100 பில்லியனை தொடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஆண்டில் மட்டும் 27 பில்லியன் போல இருந்திருக்கு. அது 3 மடங்கா உயரும்னு எதிர்பார்க்குறாங்க. இதை டார்கெட்னு சொல்லலாம், இல்லை இது கணிப்புன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் ஸ்பேஸ். சில நாட்களுக்கு முன்னாடி தான் செபி க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டமை லான்ச் பண்ணாங்க. அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டமை மேனிபுலேட் பண்ணதுக்காக செபி 2 நிறுவனங்களுக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. 3.68 கோடி ரூபாயை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே அதை மேனிபுலேட் பண்றாங்கன்னா இவங்களாம் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. காப்டால் மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து 2.96 கோடியை வசூலிக்கணும்னு அந்த நிறுவனம் வந்து ஜேபி மார்கனோட என்டிட்டி குறிப்பிடத்தக்கது. இன்னொரு நிறுவனம் வந்து மான்சி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் பிரைவேட் லிமிடெட், அவங்க கிட்ட இருந்து 71.65 கோடியை வசூலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் 3.25 3.20 வரைக்கும் ஒரு பாஸ் பீரியட்னு சொல்லியிருந்தாங்க செபி. இப்போ வந்து அந்த டைமில் வந்துட்டு ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக லிக்விடிட்டி அதிகமாகும், க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டமும் கொஞ்சம் ஸ்மூத்தாகும், ப்ரைஸ் டிஸ்கவரி நேச்சுரலாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த வியர்ட் கேண்டில் வருது இல்லையா அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்னால, அது அவாய்ட் ஆகுதான்னு பார்ப்போம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றது பார்த்தா தான் தெரியும். இந்த டெய்லி சம்மரி மற்றும் பங்குச்சந்தை குறித்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.